Ranch Express Courier Private Limited. Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். தலைப்புச் செய்திகள். இந்தியாவில் நடைபெறும் 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க வருகை தரும் புட்டின். முன்னோட்டமாக இந்தியா ரஷ்யா அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் சந்தித்து பேச்சுவார்த்தை. எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள். அரசின் எச்சரிக்கையையும் மீறி போராட்டம். தமிழகத்தில் பரவலாக பெய்து வரும் கனமழை. முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுக்க பள்ளி தலைமை ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவு. தங்கத்தின் விலை இன்றும் குறைந்தது. சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை. இனி விரிவான செய்திகள். இந்தியாவில் நடைபெறும் 23வது உச்சி மாநாட்டில் பங்கேற்க ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் வரவுள்ளார். டிசம்பர் மாதம் 4 மற்றும் 5 தேதிகளில் புட்டின் இந்திய தலைவர்களுடன் முக்கிய பேச்சுவார்த்தை நடத்துகிறார். இதற்கு முன்னோட்டமாக இருநாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர்கள் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர்கள் சந்தித்து பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளனர். இருதரப்பு ஒப்பந்தங்கள், பாதுகாப்பு ஒத்துழைப்பு உள்ளிட்ட விவகாரங்கள் குறித்து ஆலோசனை நடத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. எஸ்ஐஆர் பணிகளை புறக்கணித்து அரசு ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். எஸ்ஐஆர் பணிகளால் தங்களுக்கு பணி சுமையும் மன உளைச்சலும் ஏற்படுவதாக அரசு ஊழியர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். எனவே பணிகளை புறக்கணித்து இன்று முதல் ஜாக்டோ ஜியோ ஊழியர்கள் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ளனர். கூடுதல் மதிப்பீட்டு ஊதியம் வழங்க வேண்டும் என்பது உள்ளிட்ட 10 கோரிக்கைகளை அவர்கள் வலியுறுத்தி வருகின்றனர். எஸ்ஐஆர் பணிகளுக்கு போதுமான கால அவகாசம் கொடுக்க வேண்டும் என அந்த பணியில் ஈடுபட்டுள்ள அரசு ஊழியர்கள் தெரிவித்துள்ளனர். தமிழகத்தில் மொத்தம் 6.5 கோடி வாக்காளர்கள் உள்ளதாகவும் இதை சரிபார்க்க 6 மாதங்கள் பிடிக்கும் என்றும் அவர்கள் கூறுகின்றனர். ஆனால் 1 மாதத்தில் இந்த பணியை முடிக்க வேண்டும் என தேர்தல் ஆணையம் கூறுவதால் மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுவதாகவும், ஒவ்வொரு வீட்டிற்கும் சென்று அதிகாரிகள் சரிபார்க்கும் பணியை மேற்கொள்வதால் இரவு 2 மணி வரை வேலை பார்க்க வேண்டியுள்ளதாகவும் அவர்கள் தெரிவிக்கின்றனர். எனவே தங்கள் கோரிக்கைகளை அரசு பரிசீலிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கேட்டுக்கொண்டுள்ளனர். திண்டுக்கல்லில் 50,000 போலி வாக்காளர்கள் நீக்கப்பட்டுள்ளதாக முன்னாள் அமைச்சர் திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகள் என்றாலே திமுகவினர் அச்சப்படுவதாக அவர் விமர்சித்திருக்கிறார். திண்டுக்கல்லில் இறந்தவர்கள், இரட்டை பதிவு உள்ளிட்ட விவரங்களை கண்டறிந்து 50,000 பேர் நீக்கப்பட்டுள்ளதாக திண்டுக்கல் சீனிவாசன் தெரிவித்துள்ளார். பீகாரில் என்டிஏ கூட்டணி வெற்றி பெற எஸ்ஐஆர் தான் காரணம் என்று திண்டுக்கல் சீனிவாசன் கூறியிருக்கிறார். சிறப்பு வாக்காளர் திருத்தத்தால் போலி வாக்காளர்கள் நீக்கப்படுவார்கள் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். எஸ்ஐஆர் படிவங்களை திமுக மட்டுமின்றி அதிமுகவினரும் வழங்கி வருவதாக திமுக நிர்வாகி என்ஆர் இளங்கோ தெரிவித்திருக்கிறார். எஸ்ஐஆர் பணிகளுக்காக பிஎல்ஓக்களுக்கே சரியான பயிற்சி அளிக்கப்படவில்லை என்றும், லட்சக்கணக்கான வாக்குகள் நீக்கப்படலாம் என்ற பேராபத்தை தடுக்கவே திமுக எஸ்ஐஆர் பணிகளை எதிர்த்து வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். மேலும் எஸ்ஐஆர் பணிகளின் ஆபத்தை உணராமல் இபிஎஸ் அதை ஆதரித்து வருவதாகவும் என்ஆர் இளங்கோ குற்றம் சாட்டினார். தமிழகத்தில் பரவலாக மழை பெய்து வரும் நிலையில் பள்ளிகளில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க தலைமை ஆசிரியர்களுக்கு அமைச்சர் அன்பில் மகேஷ் உத்தரவிட்டுள்ளார். பள்ளிகளில் நீர் தேங்கக்கூடாது என்றும், அப்படி தேங்கினால் உடனடியாக அகற்ற வேண்டும் என்றும் அறிவுறுத்தியிருக்கிறார். பள்ளி வளாகத்தில் உள்ள கிணறுகளை மூட வேண்டும் என்றும், மின் கசிவு இல்லாமல் பார்த்து கொள்ள வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கிறார். மேலும் மாணவர்களின் பாதுகாப்பில் கவனம் செலுத்த வேண்டும் என்றும் அன்பில் மகேஷ் கேட்டுக்கொண்டிருக்கிறார். புதுச்சேரியில் என்ஆர் காங்கிரஸ் கட்சி என்டிஏ கூட்டணியில் இருந்து விலகுவதாக பேச்சு அடிபட்டது. இதனிடையே தற்போது என்டிஏ கூட்டணியில் நீடிப்பதாக புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி விளக்கமளித்திருக்கிறார். அதேவேளையில் 2026 தேர்தல் கூட்டணி குறித்த நிலைப்பாட்டை அறிவிப்போம் என்றும் அவர் சூசகமாக தெரிவித்துள்ளார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, நிதி ஒதுக்கீடு உள்ளிட்ட விவகாரங்களில் பிஜேபி மீது முதலமைச்சர் ரங்கசாமி அதிருப்தியில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது.
திரைப்படத் துறையில் நடிகர் ரஜினிகாந்த் 50 ஆண்டு காலம் நிறைவு செய்ததை ஒட்டி அவருக்கு மத்திய அரசு பாராட்டு விழா நடத்தவுள்ளது. கோவாவில் நடைபெறவுள்ள சர்வதேச திரைப்பட விழாவில் ரஜினிகாந்துக்கு பாராட்டு விழா நடத்தப்படும் என்றும், தெலுங்கு நடிகர் பாலையாவையும் கௌரவிக்க மத்திய அரசு முடிவு செய்திருப்பதாகவும், இந்த விழா வரும் 28ஆம் தேதி நடைபெறும் என்றும் மத்திய அமைச்சர் வேல்முருகன் தெரிவித்திருக்கிறார். தனக்கு பாராட்டு விழா நடத்த ஏற்கனவே சிலர் முன் வந்தபோது அதை ரஜினிகாந்த் தவிர்த்து விட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது. தங்கம் விலை இன்றும் குறைந்தது. சவரனுக்கு 1120 ரூபாய் குறைந்து 91,200 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. 1 கிராம் தங்கம் 11,400 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. தங்கம் விலை கடந்த 4 நாட்களில் மட்டும் 4,000 ரூபாய் குறைந்திருக்கிறது. இந்த விலை குறைவு நகை பிரியர்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தியிருக்கிறது. Express Courier Private Limited, Domestic International Cargo. உங்கள் இல்லம் தேடி வந்து கொரியர் புக்கிங் டெலிவரி செய்து தரப்படும். என்றும் உங்களுடன் மை இந்தியா. முக்கிய செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் மை இந்தியா.